ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதாவது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம். இதை நீங்கள் யாருக்கும் சொல்லி கொடுத்துடாதீங்க, இன்னொருத்தருக்கு யாருக்கும் தெரியப்படுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்லாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது கொஞ்சம் வேலிடான பாயிண்ட்டு. இந்த வேலிடான பாயிண்ட்டை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன்கண் விடல், அது ரொம்ப முக்கியம். யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துடாதீங்க, அது சரியாக வராது. சரி, ஏன்னா ஆனவனுக்கு புத்தி சொன்னா கேட்பான், ஈனனுக்கு புத்தி சொன்னா கேட்க மாட்டேன்னு ஒரு கருத்து உண்டு. இதுல கிராமத்துல சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக தான் வானரம் மனிதனின் நனைய தூங்கணும் தான் ஒரு நெரிசலை தாண்டி பீத்திடும் ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனரு குறைத்திடில் இடரதாகுமே அப்படின்ற நமக்கு தொல்லை வந்துடக்கூடாது. அதனால இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இந்த பாயிண்ட் நம்ம பலன் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பல இடங்கள்ல லேசா சொல்லிட்டு போயிருக்கேன். அது கொஞ்சம் ஹெவியாக அதை தனியாகவே நம்ம ஒரு கிளாஸாக பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல தான் நம்ம இதை எடுத்தது. விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்து பார்த்ததுமே நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்? குரு நல்ல பொசிஷனில் இருக்கார், சனி நல்ல பொசிஷனில் இருக்கார், ராகு இருக்கார், கேது இருக்கார், எல்லாம் சொல்கிறோம். பட் அது எப்போ நடக்கும்? ஒரு பலன் எப்போ நடக்கும்? ஒருத்தருக்கு குழந்தை எப்போ கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும், கல்யாணம் எப்போ நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறப்ப இந்த தசாபுத்தியை தான் மெயினாக எடுத்துக்கிறோம். வம்சோத்தாரி தசாபுத்தி. இந்த தசாபுத்திகளில் நிறைய சிஸ்டங்கள் வச்சுருக்காங்க. காலச்சக்கர தசை மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய மொத்த சப்ஜெக்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ராசி சக்கரத்தில் இருக்கும், பாதசாரத்துக்குள்ளே இருக்கும், அப்படியே தசாபுத்திக்குள்ளே போயிடுவோம், அவ்வளோதான். இதை தாண்டி நம்ம வெளியில் போகவே மாட்டோம். ஏன் போகிறதில்ல அப்படின்னா, எப்பெல்லாம் நமக்கு ஆப்ஷன்ஸ் வருதோ அப்போ கன்ஃபியூஷன்ஸ் ஜாஸ்தியாக வரும். ஒரு 4 சேலையை வரிசையாக வச்சுட்டு எந்த சேலை வேணுமா அப்படின்னு ஒருத்தரை கேட்டோம்னா நிச்சயமாக அவங்க முதல் சேலையை எடுக்க மாட்டாங்க. ஈவன் அது நல்லா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் வச்சிருக்க சேலையை எடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த 2வது 3வது தான் எடுப்பாங்க. இப்போ ஒரு யோசனை வரும், நம்ம பொண்ணு பார்க்கல கூட அப்படி செலக்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை எல்லாம் வரும். சரி விடுங்க, மாப்பிள்ளை செலக்ட் பண்ணப்பையும் அப்படித்தான். அப்போ இந்த செலெக்ஷன் வரையில, ஆப்ஷன் வரையில நமக்கு குளறுபடிகள் வருங்கிறதுனால நம்ம ரொம்ப நேரவா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா பலன் எடுக்கிறது, ரொம்ப ஃபாஸ்டா பலன் எடுக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம டீம்ல இருக்கிறவங்க ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்ததும் இன்ஸ்டண்டா உடனடி லாட்ரி மாதிரி சொரண்டுனதும் ரிசல்ட் ராங்கொய்யாலாச்சோ நோட்டை கூட விரிச்சதும் பலனு அப்படின்னு கிளம்பிடுவோம். நம்ம அவ்வளவு வேகமா போறதுக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா, நம்ம இவர் இருக்காங்கல்ல, கேபி சிஸ்டம்லாம் இருக்குல்ல, அது அல்லது அஷ்டவர்க்கம் பார்ப்பாங்கல்ல அது, அல்லது ஷட்வர்க்க பலன்கள், அல்லது வர்க்கா சார்ட் வச்சு பார்க்குறவங்க, இது எல்லாத்தையும் பாருங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரமா அந்த பலனை அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம குரூப்ல இருக்க எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்டா அந்த பலனை அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட். இந்த மெத்தட் எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்ததுதான். ஏன் போய் தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்க, உள்ளதை வச்சு நல்லது பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, அது மாதிரி உள்ளதை வச்சு நல்லது பண்றோம் நம்ம. சரி, இப்போ அப்ப நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற டூல்ஸ் கம்மி. இந்த கம்மியான டூல்ஸை வச்சுக்கிட்டு அக்யூரேட்டான பலனை நோக்கி போறப்ப ஒரு சின்ன விஷயமும் நிறைய வித்தியாசப்படுத்தும் நம்மளை. அதனாலதான் சிலர் சொல்லுவாங்க, இத்தனை டிகிரி விலகி இருக்கு அதனால சேர்க்கை இல்லை, இது 1வது டிகிரியில இருக்கு, இது 28வது டிகிரியில இருக்கு அதனால சேர்க்கை இல்லை, தள்ளி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுத்த ராசிக்குள்ளேயும் சேர்த்துக்கிடுவாங்க சிலர். எப்படின்னா, இது 29 டிகிரியில இருக்கு, அது 1வது டிகிரியில இருக்கு, இது ரெண்டும் தானே சார் சேர்ந்துருக்கு அப்படின்னுவாங்க. அப்புறம் பாவச்சக்கரத்தை பார்த்தீங்களா அப்படின்னு நம்மளை ரொம்ப பாவமாக்கிடுவாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்துக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். என்ன காரணம்னா, ராசி சக்கரம்ங்கிறது ஆக்சுவல் பிளானட்டரி பொசிஷன், பாவச்சக்கரம்ங்கிறது மெக்கானிக்கலா அதை சிந்தசைஸ் பண்றோம், அதாவது கால்குலேஷன்ல சிந்தசைஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிறோம், அதை சரி பண்றோம் அப்படிங்கிற பேர்ல எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம அப்படித்தான் சரி பண்ணி 100% அக்யூரேட்டா சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் எதுக்கு போய் தேவையில்லாம அதுல போய் மூக்க நுழைப்பானே ஒண்ணு, இது இருக்கட்டும். இப்போ ஒரு ஜாதகத்துல ஒரு பலன் எடுக்கிறப்ப, ஒரு திசைக்கான பலன் எடுக்கிறப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம்? முதல்ல அந்த தசாநாதன் எங்க உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அடுத்தது அவருக்கு கால் கொடுத்தவர் எப்படி இருக்கார்,
இந்த கால் கொடுத்தவர்னே நம்ம பேசுனதுனால ஒருத்தர் கமெண்ட்ல ஓட்டிருந்தாரு, இந்த காலுன்னு பேசுறீங்களே என்ன காலு அப்படின்னு கேட்டிருந்தாரு. இதுக்கு என்ன சொல்றது, பந்த கால்னு சொல்றதா சின்ன கால்னு சொல்றதான்னு தெரியல. மொத்தத்துல கால் கொடுத்தவர் நட்சத்திர சாரம் எந்த நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்கு, அந்த சாரநாதன் எப்படி இருக்கான், இந்த 2 பாயிண்டே வந்து ஒரு மேக்சிமம் நம்ம பலனை வந்து அச்சீவ் பண்றது ஈஸியா இருக்கும். இத நான் வந்து எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லி நீங்க பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கிறீங்க. அதை வந்து ஆமான்னு சொல்லியும் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம பலனும் பார்த்து சொல்லியிருக்கோம். அப்படிங்கல சரியாதான் போகுது. ஸோ இதை அப்போ இந்த அளவுக்கு சரி இருக்கல, கரெக்ட் இருக்கல, நம்ம ஒரு புது முறைகளை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பட் இதையே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிகிட்டே போகலாம், சீவிக்கிட்டே போகலாம். அப்படி சீவுறதுல ஒரு விதம் தான் இன்னைக்கான டாபிக். அதாவது என்னன்னா, கிரக இணைவு அப்படிங்கிறத யோகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். யோகம்னாலே இணைவுன்னு அர்த்தம், கிரக இணைவுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 2 கிரகங்கள் ஒரு ராசியில உட்காந்துருக்கு, அல்லது கூட்ட கிரகங்கள் ஒரு ராசியில உட்காந்துருக்கு, ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில உட்காந்துருக்குன்னா அது கிரக இணைவு, அது யோகம். சரி, இப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் சிலருக்கு. அப்போ குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம் அப்படிலாம் சொல்றோம். குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்றோம். இப்போ குருமங்கள யோகம் இருக்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி அடுத்து 3 மாசத்துல வீட்டுக்காரமா கிளம்பிடும். நீயும் சரி உன் வாழ்க்கையும் சரி, இந்த நீ கட்டின தாலின்னு அவுத்து காலில் கட்டி விட்டு போயிடும் ஒர்றான்னு. சிலர் வந்து அந்த குருச்சந்திர யோகம் இருக்கு அப்படிம்பாங்க. இந்த குருச்சந்திர யோகத்துக்கான எந்த அறிகுறியும் இருக்கா. சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இது நல்ல கரெக்டான அமைப்பு. அதாவது இந்த 9 வத்துக்கு அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய தர்மகர்மாதிபதி யோகம் என் ஜாதகத்தில் இருக்கிறது அப்படிம்பாங்க. சரி ரைட், இருக்கட்டும், சந்தோஷம். அப்ப தர்மகர்மாதிபதி யோகம் என்னையாசியம் அப்படின்னாக்கும் பெரிய தொழிலதிபராக வருவார், 10 பேர்த்துக்கு சம்பளம் கொடுப்பார், 4 குடும்பம் இவரை நம்பி பிழைக்கும். ஆனாக்கா இவரே இன்னொரு கம்பெனில வேலை பார்த்தா அதை நம்பித்தான் பிழைச்சிட்டு இருக்கணும். அப்ப தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு எனக்கு அப்படின்னு வந்து நம்ம பேசிக்கலாமே தவிர, அது ஏன் என்னாச்சு தர்மகர்மாதிபதி யோகம் அவர் ஜாதகத்துல இருந்து லீவ்ல போயிருச்சா அப்படின்னாக்க, இப்போ வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அதனுடைய தசை நடந்தா தான் அது நடக்கும். சரியா, தர்மகர்மாதிபதி யோகம் நடக்கும். பட் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் உள்ளுக்குள்ளேயே பீஸ் போறதுக்கு ஒரு ஐட்டம் இருக்கு சார். அதான் சார் இன்னைக்கு டாபிக். அதாவது என்னன்னா, தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே நட்சத்திர காலில் உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து அதாவது பெட்ரோல் பங்கு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்மூத்தா வர்ற வண்டிக்கெல்லாம் அடிச்சு சூப்பரா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரியான வசதிகளும் செஞ்சு கொடுக்கும். சிலதுக்கு என்ன பண்ணோம்னா அதுல ஃபயர் பண்ணிடும், அப்படி மொத்தமா ஃபயர் ஆயிடும். அப்போ ஒரு மிகப்பெரிய டிராஜடியை சந்திக்க வேண்டிய சூழல் கூட வந்துருது. இதுல இந்த 2ல எப்படி வரும்னா, ஒன்னு யோகம்னு வருதுன்னு வச்சுங்களேன். எப்படி யோகம் வரும்னா, ரொம்ப சாதாரணமான நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர், அதாவது சாப்பாட்டுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க, டே டு டே லைஃபுக்கே சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான வளர்ச்சி. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அவங்க ஜாதகத்துல இருக்கான்னு கேட்காதீங்க, அது வந்து நான் இந்த இதை எடுத்துக்காட்டா சொல்றேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம் வச்சோம் அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க காலத்துல விஜயகாந்த் அவர் அன்னதானம் பண்ணதுல சாப்பிடாத பெரிய டைரக்டர்ஸோ ஆக்டர்ஸோ கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இது நம்ம பார்த்ததில்ல, பட் இருந்தாலும் சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு வளர்ந்து வர்றாங்க இல்லையா. இப்படியான வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த 2 கிரகங்கள் ஒரே நட்சத்திர பாதத்துல இருக்கிறதுங்கிறதுல பாசிட்டிவான பலன். இதுல நெகட்டிவான பலன் அப்படிங்கிறது எந்த லெவல்ல வேணாலும் பீச புடுங்குது சார், அப்படியான ஒரு அமைப்பு. அப்போ இந்த ஒரே நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ குருவும் சனியும் ஒரே நட்சத்திரத்துல இருக்கு, ஒரு ராசிக்குள்ள இருக்கு, ஒரே நட்சத்திரத்துல. எடுத்துக்காட்டா மக நட்சத்திரம் சிம்ம ராசியில குருவும் சனியும் இருக்கு. அப்போ இந்த குரு சனி இருக்கிறது பாதிக்குமா அப்படின்னாக்க நிச்சயமா பாதிக்கும், அல்லது நல்லா இருக்கும். அது எப்போ, ஒன்று குரு தசை வரணும், இல்லாட்டி சனி தசை வரணும். அதுல குரு தசை சனி புத்தி அல்லது சனி தசை குரு புத்தி வரணும். பாருங்க இன்னும் ஷார்ப் ஆகுது பாருங்க. இந்த ஒரு தசையில இன்னொரு புத்தி வரணும், அப்பத்தான் அது வந்து எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சரியா, இது ஒரு பாயிண்ட். இப்ப அடுத்ததுக்கு போலாம். இப்ப இந்த 2 கிரகங்களும் ஒரே நட்சத்திர பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது, இந்த பூமப் ஆகிறதுங்கிற விஷயம் வந்து ரொம்ப கடுமையான விஷயமா இருக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டு பார்ப்போம், அப்பதான் வந்து இன்னும் பெர்ஃபெக்டா நமக்கு பிடிபடும். இதுல வந்து நான் பக்கத்துல சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்ல ஸ்கிரீன்ல, அதுக்கு காரணம் வந்து நமக்கு ஒரு விளம்பரம் இருக்கட்டும்ங்கிறதுக்காக இல்லை, அந்த இடம் கருப்பாத்தான் இருக்கும். இதுக்கு மேல அதை இழுத்தோம்னா எழுத்தெல்லாம் அப்படியே சிரிச்ச மேனிக்கு இருக்கும். அதனால ஒரு அளவுக்கு இருக்கட்டும்னு மிச்சத்தை கருப்பா இருக்கிறதுக்கு பதிலாக என் போட்டோ வச்சிருக்கேன். சரி, இப்போ
இந்த எழுத்தை வந்து கிளியரா தெரியுதாங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுதுங்க சார். தெரியுதுங்க, தெரியுது. வேற வழி இல்லை, இல்லாட்டி போய் அவர் பாக்கியநாதன் தான் புடனியில் தட்டி இன்னும் கொஞ்சம் போல்டு வண்டியான்னு சொல்லணும், வேற வழி இல்லை. அப்படித்தான் இருக்குது. நல்லா இருக்கு சார். ரைட். அப்ப இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துருவோம். இங்க வாங்க. எங்க இது தலகளா தெரியுமா? இருங்க, நம்ம இதுக்கே போயிடுறேன் சார். இது வந்து ஒரு பெண் குழந்தையோட ஜாதகம். இந்த ஜாதகத்துல பாருங்க, இவங்க பிறந்ததை பாத்துங்க. 2007 ஜூலை மாசம் 4ஆம் தேதி 17:33 சென்னை. இவங்களோட வயசு வந்து 16 வருஷம் 2 மாசம் 30 நாள். சரியா? 17 வயசு ரன்னிங்ல இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்கிற தசா புத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இங்க பாருங்க, ராகு தசையில சந்திர புத்தி ரன் ஆகுது. 2022 நவம்பர்ல இருந்து 2024 மே வரைக்கும் ராகுல சந்திரன் ரன் ஆகுது. இப்போ ராகுவும் சந்திரனும் எங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னாக்க, லக்னத்துக்கு 3ஆம் பாவத்துல உட்காந்துருக்காங்க. இதுல ராகு யாரு சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க, சதய நட்சத்திரம் 3ஆவது பாதம். சந்திரன் யாரு சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க, சதய நட்சத்திரம் 1ஆவது பாதம். சரியா? இப்ப ரெண்டுமே சதயத்துல இருக்குதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த நட்சத்திர ரீதியா ப்ரிடிக்ஷன் சொல்றவங்க கூட ஒரு விதமா சொல்றாங்க. அதாவது சதய நட்சத்திரத்தில் இருக்கும் கிரகங்கள் நெகட்டிவான பலனைத்தான் செய்யும் அப்படின்னு சிம்பிளா சொல்றவங்களும் உண்டு. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. சதய நட்சத்திரத்துல யோகம் செய்யக்கூடிய கிரகங்களும் இருக்கும். சரி, இப்போ இந்த தசாநாதனாகிய ராகுவும் புத்திநாதனாகிய சந்திரனும் ஒரே நட்சத்திர பாதத்துல உட்காந்துருக்காங்கிறதான் இதுல குறிப்பிடத்தக்க அம்சம். அதாவது சதயங்காலில் உட்காந்துருக்காங்க. இப்போ ராகு வந்து சுயசாரம் ஏறி நின்னால் அது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா, முதல் பாயிண்ட், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. அது நல்ல பாசிட்டிவான அமைப்பு. 3, 6, 11 ராகு கேதுகள் இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். சரி, ராகு சுயசாரம் ஏறிட்டா நம்ம இதை தனியா வேற ஒரு வீடியோல ஒரு நிகழ்வுல பார்க்கலாம். ராகுவோ கேதுவோ சுயசாரம் ஏறி நிக்குதுன்னா, இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? சனி. கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரு? சூரியன். இவங்க 2 பேரும் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. இப்போ இந்த ஜாதகத்துல சனியும் சூரியனும் சஷ்டாஷ்டகமா இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அதாவது சனிக்கு 12ஆம் இடத்துல சூரியன். இது தவறு. 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது யோகம். சரி, அதே இது வந்து இப்ப இந்த ராகு வந்து பாசிட்டிவான பலன் செய்ய போறது இல்லை, நெகட்டிவான பலன் தான் செய்ய போறாரு. ஒரு பாயிண்ட். அடுத்தது, லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறையப்படாது இல்லையா? ஆனா மறைஞ்சிருக்கிறார். இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த குரு வந்து வக்ரமாயிருக்காரு. தெரியுதா பாருங்க, குரு வக்ரம். அப்போ லக்னாதிபதி வக்ரமாகி 12ல மறைகிறார். சும்மா மறைகிறதே ஒரு பக்கம், அவர் வக்ரமாகி 12ல மறைகிறார். சரி, அப்போ இந்த ஜாதகத்துல ராகு தசை, இவங்க பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததே ராகு தசை தான். இந்த ராகு தசையில பிறந்து இந்த ராகு தசை சந்திர புத்தி வர்றப்ப ரெண்டும் ஒரே நட்சத்திர சாரத்துல இருக்காங்க. இந்த பொண்ணு தான் நான் நேற்று சொன்னேன் இல்லையா, அவங்க அப்பா கூட வாக்கிங் போறப்ப தவறிட்டாங்க. அதாவது கார்டியாக் அரெஸ்டா ஹார்ட் ஃபெயிலரோ ஏதோ வந்து தவறிட்டாங்க. கணேஷ்குமார் சார் யாருன்னு பார்த்து மியூட் கொடுங்க சார். சரி, அப்போ ராகு சந்திரன் வந்து ராகு திசை சந்திர புத்தி நடக்கிறப்ப தவறிட்டாங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட். உயிர் போற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னா, சரராசிக்கு 2-7க்கு அதிபதி மாரகாதிபதி, ஸ்திரராசிக்கு 3-8க்கு அதிபதி மாரகாதிபதி, உபயராசிக்கு 2-11க்கு அதிபதி மாரகாதிபதி அப்படின்னு மாரகாதிபதியை படிச்சிருப்போம் நம்ம ஜோசியத்துல. அப்ப மாரகாதிபதி திசையே நடக்கலையாப்பா, யோகாதிபதி திசை தானே நடக்குது, அப்புறம் எதுக்கு உசுறு போகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எல்லா விதிகளையும் ஓவர்லூப் பண்ணி வந்து அந்த பலனை கொடுக்குது பாருங்க. அதாவது ஏற்கனவே ராகு சந்திரன் சேர்ந்திருக்கிறது தப்பு. ராகு வந்து அஷ்டமாதிபதியான சந்திரனோட சேர்ந்திருக்காரு. என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, சூரிய சந்திராளுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் கிடையாது. இருந்தாலும் அஷ்டமாதிபதியோட ராகு சேர்ந்திருக்காருங்கிறது ஒரு நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டா, சந்திரனோட ஒளி கிரகத்தோட இருள் கிரகம் சேர்ந்திருக்கிறது ஒரு நெகட்டிவ். ரெண்டாச்சா? அப்போ இந்த ரெண்டுக்கு மத்தியில இதனால உசுறு போகாது. உசுறு போனதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டா இங்க ராகு தான். ராகு சந்திரன் சதய நட்சத்திரம். இப்போ இந்த ராகுவோடைய ரியாக்ஷன் பாருங்க.
என்ன பண்றாரு, ராகு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது சுயசாரத்துல உட்காந்துடுறாரு. டிசைடிங் அத்தாரிட்டிங்கிறது ராகுவுக்கு சனியும் சூரியனும். அந்த சனி சூரியன் சஷ்டாஷ்டமா வர்றதுங்கிறதுனால கண்டிப்பா பிரச்சனையில மாட்ட போகுது. ராகு தசையில இந்த ஜாதகம் உறுதியா மாட்டிரும். அப்படி மாட்டல மற்ற புத்திகள்ல மாட்டாம ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்து, இன்னும் சொல்லணும்னா ராகு தசை சூரிய புத்தியில மாட்டல. சூரியன் ஒன் ஆஃப் த டிசைடிங் அத்தாரிட்டி. ஆனா சூரிய புத்தியில மாட்டல. ஆனா ராகு தசை சந்திர புத்தியில மாட்டி விட்டுருச்சு. அப்போ அந்த ஒரே காலில் இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குரூஷியல் ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்த்துடலாம். சரி, இது ஒரு பாயிண்ட். இப்ப இதை வந்து நம்ம ஜென்ரலா இன்னொரு டைப்ல பார்க்கலாம். அதாவது உசுறு போற அளவுக்கு இந்த ஜாதகத்துல என்னப்பா இருக்குது அப்படின்னாக்க, நம்ம பேசுவோம் இல்லையா, 1, 5, 9 should be in the strongest position for those who have the long lifespan and the sophisticated life. இங்க வந்து அந்த சஃபஸ்டிகேட்டட் லைஃப்ங்கிறது வந்து இந்த 1, 5, 9 நல்லா இருக்கான்னு பாருங்க. 5ஆம் இடத்ததிபதி செவ்வாய் 5ல ஆட்சி ஆகிறார். அவர் கேது சாரம் வாங்கி ஆட்சி ஆகிறார். ரைட்டா? சரி, இங்க ராகு உட்காந்துருக்கிறதுல தான் பஞ்சாயத்து இருக்கு. ஆனா அவர் ஆட்சி ஆகிருக்கிற பரவாயில்ல. அடுத்தது 9ஆம் இடத்ததிபதி அவர் ஆட்சி பெற்றவனோட ஸ்ட்ராங்கா புதாத்தி யோகத்துல தானே நிக்கிறார். அப்படின்னா அவர் பாதகம் செய்யறதுக்காக நிக்கிறார், சாதகம் செய்யறதுக்காக நிக்கல. ஏன்னா பாதகஸ்தானத்துல நிக்கிறார். அடுத்த பாயிண்ட், லக்னாதிபதி குரு வந்து 12ஆம் பாவத்துல மறைஞ்சு வக்ரமாகிறார். ஆனா மறைவு கிடையாதுன்னு செவ்வாய் சொல்றார். அவரும் கேது சாரம் தான், ஒரு லெவலுக்கு தான் அவரால் கொடுக்க முடியுது. அதனாலதான் இந்த குழந்தை பிறந்தா வளர்ந்தா அதோட முடிஞ்சு வச்சு சொல்லி முடிஞ்சு. அது பாருங்க, ஒரே திசையில பிறந்து அதே திசையில உயிரும் போயிடுச்சு. ஒரு வகையில பார்த்தா இது பெரிய யோகம் சார், என்னை பொறுத்த வரைக்கும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, அதாவது ஒரு பிறப்புங்கிற கணக்கை வந்து ஒரு 17 வயசுல முடிச்சிட்டா பாருங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் வளர்ந்து ஆளாகி கல்யாணம் பண்ணி புருஷனோட மல்லு கட்டி மாமியாரோட மல்லு கட்டி புள்ள வெத்து குட்டி வெத்து அதை வளர்த்து ஆளாக்கி அதுகளுக்கு அழுது கிழுது எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களை எல்லாம் செட்டில் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி அதுல இவங்க எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணி இவ்வளவு சிரமம் இல்லை இல்லை. பிறந்தோம், ஜாலியா வளர்ந்தோம், ஜம்முன்னு கிளம்பணும், அவ்வளவுதான். வந்தார்கள், வென்றார்கள், திருப்பியும் சென்றார்கள் அப்படின்ற மாதிரியான அமைப்புல போயிட்டா. ஸோ அந்த வகையில இந்த ஜாதகம் யோக ஜாதகம் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருங்க வரேன், அடுத்து ஒரு செட்டப்புக்கு வரேன். இப்போ இந்த குழந்தைக்கு வந்து யோகம்னு சொல்லிட்டோம், ரைட்? இந்த குழந்தை யோகமான குழந்தையாவே இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆனா இந்த குழந்தைய பெத்தவன் இருக்காங்க இல்லையா, அவன் நிலையை நினைச்சு பாருங்கயா, பாவம்யா அப்படின்ற மாதிரி. ஏன்னா கண்ணிழந்தான் பெற்றிழந்தான் என உழைந்தான் காலவேளான் அப்படின்னு சொல்லி கம்பர் எழுதுவார். எண்ணிலா அருந்தவத்தூன் இயம்பிய சொல் புன்னிலா பெரும்புளையில் கனல் நுழைந்தாலென செவியில் புகுதலோடும் உன்னிலாவிய துயரம் பிடித்துந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிழந்தான் வெற்றிழந்தான் என உழைந்தான் காலவேளான் அப்படின்னு. அதாவது கண்ணில்லாதவனுக்கு கண்ணை கொடுத்து உலகத்தை பார்த்துக்க அப்படின்னு அப்படி பிரமாதமா பார்த்து ரசிப்பான். ஏன்னா அவ்வளவு காலம் அவன் உயிரோட இருந்த காலத்துல சிவப்புன்னா என்ன, கருப்புன்னா என்ன, வெளிச்சன்னா என்ன, மனுஷன்னா என்ன, ஆடுனா என்ன, மாடுனா எதுவுமே தெரியாது. ஆனா அத்தனையும் பார்க்கல எவ்வளவு சந்தோஷப்படுவான். உடனே சரி ரைட்டு உன் கண்ணை கொடுன்னு திருப்பி வாங்கிட்டா எப்படி இருக்கும், எப்படி ஓமை எழுதியிருக்கான் பாருங்க கம்பர். அப்போ அதை திருப்பி பிடிங்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தசரதன் கஷ்டத்தை அனுபவிச்சார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. அது மாதிரி இவருக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டா தொல்லையே இல்லை. ஆமையா பிள்ளை பக்கலையா விட்டுட்டோம்யா அப்படின்ற மாதிரி போயிடும். ஆனா பெத்து வளர்த்து ஆளாக்கி வாலிப பண்ணி தான் கூடவே வச்சிருந்து, அதுவும் பாருங்க 2 பேரும் ஒன்னாவே வாக்கிங் போய் திடுதுப்புன்னு அந்த பிள்ளை கீழே விழுந்ததும் உசுறு வச்சு முடிஞ்சு வச்சு அப்படின்னாக்க எப்படி இருக்கும் கொண்டு போய் சதையில வைக்கிறப்ப பெத்தவனுக்கு. அந்த ஆளுக்கு ஏன் சார் இவ்வளவு கஷ்டம் வருது, அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இருங்க வர, அதுவும் கேள்விக்குரிய விஷயம் தானே, அதை எடுத்துட்டு இருக்கேன் சார். இருங்க, முதல்ல என்னாச்சும் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வச்சிருப்போம், அது பண்ண முடியல. தெரியலையே. அவருடைய ஜாதகத்தை நான் போட்டே வச்சிருந்தேன் இதுக்காகவே காமிக்கணுங்கிறதுக்காக. இருங்க எடுக்கிறேன்.
அவருடைய ஜாதகத்துல ஒரு விஷயம் இருந்தது. இருங்க, எதுவும் வச்சிருக்கலாம். அடுத்த மீட்டிங் இந்த டிலே இல்லாம பாத்துக்கிறேன் சார். ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இருக்கு. நான் வந்து இப்படி ஏதாவது சொதப்பும்னு போட்டோவும் எடுத்து வச்சிருக்கேன், ஸ்கிரீன்ஷாட்டும். பேரை மாத்தி போட்டேன். இப்போ அவர் ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த பிள்ளைய பெத்தவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது இதுலையா, இதுலதான். இங்க பாருங்க, லக்னம் வந்து இவருக்கு வந்து மகர லக்னம். இந்த பொண்ணு தவறின பொண்ணுடைய தகப்பனார் மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 5க்கு அதிபதி எங்க உட்காந்துருக்கார்? லக்னத்துல உட்காந்துருக்கார். அப்போ குழந்தை கிடைச்சிரும். புத்திர காரகன் யாரு? குரு. அவரும் லக்னத்துல உட்காந்துருக்கார். அப்பயும் குழந்தை கிடைச்சிரும். அவங்க 2 பேர்த்துக்கும் வீடு கொடுத்தவர் யாரு? சனி. அவர் போய் 6ல் மறையிறார். ஆனா பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி ஆகிறார். அப்ப ஸ்ட்ராங் ஆயிடுது, குழந்தை கிடைச்சிரும். இதெல்லாம் இதுல இருக்க பாசிட்டிவான ஐட்டங்கள். இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்க தசா புத்தியை பாருங்க. கேது தசையில ராகு புத்தி நடந்துட்டு இருக்குது. கேது வந்து லக்னத்துக்கு 6ஆம் பாவத்துல உட்காந்துருக்கார். ராகு வந்து லக்னத்துக்கு 12ஆம் பாவத்துல உட்காந்துருக்கார். இது வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். தசை நடத்தக்கூடிய கிரகம், இதை ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருந்தேன். தசை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் புத்தி நடத்தக்கூடிய ஒரு கிரகத்துக்கு 6, 8, 12ல போனாலும் பஞ்சாயத்து. தசை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் புத்தி நடத்தக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டும் லக்னத்துக்கு மறைஞ்சு போனா அவங்க வந்து இடம் விட்டு இடம் மாறி போயிடுவாங்க, ஊர் விட்டு ஊர் மாறி போயிடுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு வலுவான அடியை அந்த புத்தி முடியறதுக்குள்ள சந்திச்சிருவாங்க. இங்க இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது வந்து 6ஆம் பாவத்திலையும் ராகு வந்து 12ஆம் பாவத்திலையும் நிற்குது. இப்போ கேது உட்கார்ந்து இருக்கிறது செவ்வாசாரம். இப்ப செவ்வாயும் புதனும் டிசைடிங் அத்தாரிட்டி இருக்கு. இவங்க வந்து 3-11 இருக்கிறது பிரச்சனை இல்லை. இது நல்லா இருக்கு. கேது தசாநாதன் நல்லா இருக்காரு. ராகு வந்து பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம், கேது சாரம் வாங்கிட்டார். இப்போ இதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? குருவும் புதனும். இந்த குருவும் புதனும் பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு. அதாவது கேது திசைக்கு டிசைட் பண்றது புதனும் செவ்வாயும். சார் இதுல குழம்பிடாதீங்க, நான் மறுபடியும் சொல்றேன். கேது திசையில கேது எப்படி போகணும்னு டிசைட் பண்றவர் வந்து புதனும் செவ்வாயும். அதுல பிரச்சனை இல்லை, கேது திசை நல்லா இருக்கு. ஆனா புத்தி நடத்தக்கூடிய ராகு, இதுதான் இதுல சூட்சுமம். அதனாலதான் ராகு தசை கேது ஊத்தி கெடுக்குன்னு இருப்பாங்க. அதுல யோகமா இருக்கிறதெல்லாம் உண்டு. இப்ப ராகு வந்து அவருக்கு டிசைடிங் அத்தாரிட்டி யாரு? கேது சாரம் வாங்குறாரு. அப்ப ராகு கேது சாரம் வாங்கினாலோ அல்லது ராகு சாரம் வாங்கினாலோ அதை வந்து அந்த திசையை முடிவு பண்ண வேண்டியது ராகுக்கு வீடு கொடுத்தவனும் கேதுக்கு வீடு கொடுத்தவனும். இப்ப இங்க வந்து ராகு கேது சாரம் வாங்கினால ராகு புத்தியை டிசைட் பண்ண வேண்டியவர் குருவும் புதனும் தான். இந்த குருவும் புதனும் பாத்தீங்கன்னாக்க 2-12 மாட்டிருச்சா? அப்போ ஏற்கனவே தசாநாதனும் புத்திநாதனும் லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம். அது இல்லாம ராகு உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது வந்து தாம் புத்தியை வந்து ரொம்ப நெகட்டிவா நடத்துற கண்டிஷன்ல உட்கார்ந்துருக்காரு. இந்த எல்லாம் சேர்ந்துதான் போட்டு ஒரே அழுத்து, சரி அழுத்திருச்சு. அப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜாதகம் புத்திர சோகமுடைய ஜாதகம். அதாவது புத்திர தோஷம் அப்படிங்கிறதுக்கும் புத்திர சோகம் அப்படிங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த புத்திர சோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா,
நான் சொன்ன மாதிரி கண் இழந்தான், வெற்றிழந்தான் என உழைந்தான் கால வேளான். அதுதான் புத்திர சோகம். அதாவது பிறந்து வளர்ந்து ஆளாகி பிடுங்கிட்டு போயிடுறது, அது புத்திர சோகம் இல்லையா? நம்பி செய்யனோ அணியனோ என்றனும் தேர்வலானும் தானும் தம்பியும் மிதிலை பொண்ணும் போயினன் என்ற ஓழ்தத்தே ஆவி போனான். அப்போ ராமனும் லட்சுமணனும் சீதையும் காரை விட்டு இறங்கி கிளம்பி போயிட்டாக காட்டுக்குள்ளன்னு வந்து டிரைவர் சொன்ன உடனே இவருக்கு உசுறு போயிடுச்சு. அது மாதிரி இந்த பிள்ளைய பெற்றதுனாலேயே அந்த பிள்ளை பாசம் பொல்லாததுன்றாங்கல்ல, அதுதான் புத்திர சோகம். புத்திர தோஷம்ங்கிறது என்னன்னா, பிள்ளைய கிடைக்கல, அடா அவனுக்கு குழந்தை இல்லை. அப்போ இவங்க எல்லா வைத்தியம் பார்த்தாங்க, கோயில் குளம்லாம் சுத்தினாங்க, குழந்தை கிடைக்கல சார் அப்படின்னா அது புத்திர தோஷம். புத்திர சோகம்ங்கிறது இருந்து இல்லைன்னு போறதுங்கிறது. இந்த ஜாதகனுக்கு தோஷம் இருந்தது. நீங்க எல்லா குழந்தைகளுடைய ஜாதகம் ஏதாவது பாதிச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஜாதகத்தை வாங்கி பாருங்க, நிச்சயமா அதுல இந்த பிரச்சனை இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வந்து அந்த புத்திர சோகத்தை அனுபவிக்கிற அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அவங்க அப்பா ஜாதகம் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் அடிப்படை தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பாயிண்ட்ல சொன்னேன். சரி, இப்போ இது 2 பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது இன்னொரு ஜாதகத்துக்குள்ள போகும். இருங்க, கமெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஆவி தத்ரூபமா பார்க்கும் அமைப்பு யாருக்கு இருக்கும்? கண் பார்வைக்கு சக்தி உண்டா? விளக்கம் பாருங்கள் ஐயா, இது யோகமா இல்லை சாபமா? பிளாக் மேஜிக் பற்றி கூறுங்கள். ஆவியை தத்ரூபமா பார்க்கணுமா? யாரு பாப்பா, யாருக்கு அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னா இட்லி சுடுறவருக்கு இருக்கும். அவர் ஆவி வந்ததும் இட்லி கரெக்டான பலன் இல்ல? இதை நம்ம போட்டுருவோம் ஷார்ட்ஸ்ல. சித்ரா ஜெயபாலன் மேடம் படு சீரியஸா உட்காந்துருக்காங்க. என்னாச்சுமா, ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? இதா இருங்க வரேன். சோகமா பேசிட்டு எப்படிடா ஜாலியா இருக்க முடியுது உங்களால அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க. அடுத்ததுக்கு போலாம். இந்த ஜாதகத்தை எடுத்துங்க. இவருக்கு வயசு ஒன்றும் பெரிய வயசு ஆகிடல. இந்த காமிச்சேன். 12 வருஷம் 11 மாசம் 20 நாள், அதாவது 13 வயசு ஆகுது இந்த ஜாதகத்துக்கு. இப்போ இங்க வாங்க. இவர் பிறந்தது வந்து பூராட நட்சத்திரம் சுக்கிர தசையில பிறந்திருக்காரு. சார் இந்த ஜாதகன் சுக்கிர தசையில பிறந்திருக்காரு, 13 வயசு ஆகுது. சுக்கிர தசைக்கு சொல்லுவோம்ல, குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும், குட்டி சுக்கரன் கட்டி கட்டடத்தையும் விளக்கும், சுக்கிர தசை நடந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் உருப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல தானே பேசுவோம். ஆனா இந்த ஜாதகனுக்கு சுக்கிர தசை, இந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அப்பையும் சொத்து வாங்கியிருக்காரு, சுகம் வாங்கியிருக்காரு, வீடு கட்டியிருக்காரு, அதனை தொழிலை விரிவு பண்ணியிருக்காரு, பேங்க் பேலன்ஸ் ஏற்றியிருக்கார், எல்லாம் நல்லா இருக்குது. சரி, இது எப்படிங்கிற டிஸ்கஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அப்புறம் வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஜாதகருக்கு அவங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது பிசிக்கலி டிசேபிள்டு சைல்டு, அதாவது மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்ல சொன்னார். ஏப்பா அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் இந்த ஜாதகத்தை பார்த்தது நான் எப்படி முடிவு பண்ணேன், லக்னாதிபதி 12 ஆட்சி பெற்றவனோடு இருக்கிறார், 5ஆம் இடத்தில் குரு ஆட்சி பெற்று ஹம்ச யோகத்தில் இருக்கிறார், அவர் வந்து லக்னத்தை பார்க்கிறார், ஆகவே சீரும் சிறப்புமாக இந்த ஜாதகம் நன்றாக இருக்கும் அப்படின்னு முடிச்சிடலாம் இல்லையா? நான் அப்படி நினைச்சுக்கிட்டேன் பார்த்தேன். ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னா, எடுத்ததும் இவருக்கு சுக்கிர தசை. இந்த சுக்கிரன் வந்து 12ஆம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில நின்று ராகு சாரம் வாங்கி வக்ரம் ஆயிட்டார். சுக்கிரன் வக்ரம் ஆயிருக்கிறது தெரியுதா? இது சுவாதி நட்சத்திரத்துல வக்ரம். இப்போ ராகு சாரத்துல சுக்கிரன் வக்ரமானா நல்லது தானே அப்படின்னாக்க நல்லதுதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. சரி, அப்போ இந்த ராகு சாரத்துல சுக்கிரன் வக்ரமானதுனால இவருக்கு ஆயில கொடுத்துருச்சு, எது சுக்கிர தசையில. சரி, அறிவை கொடுக்கறதுல ஏன் பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, புத்திநாதன் சொல்லக்கூடிய 5க்கு அதிபதியான குரு வக்ரமாகி ஆட்சியாகி நிற்கிறார். இந்த இடத்துல தனிச்ச குருன்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, புத்திநாதன் வக்ரம் ஆகக்கூடாது.
சரி, 5க்கு அதிபதி வக்ரமாகக்கூடாது. லக்னாதிபதி 12ல மறைஞ்சிட்டார். இதுல ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு பாருங்க. லக்னாதிபதி 12ல மறைஞ்சிட்டார், 12க்கு அதிபதி ஆட்சியா இருக்கார். அப்ப மறைவு கிடையாது. அப்ப நல்லா தானே இருக்கணும். அப்படின்னா அந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது யாரு சாரம்னு பாருங்க, விசாக நட்சத்திரம், குரு சாரம், அந்த வக்ரமான விஞ்சாரம். அப்ப லக்னாதிபதி வக்ரமானவனோட இருக்கார், 12ஆம் இடத்துல இருக்கிறார், வக்ரமானவனுடைய காலில் உட்கார்ந்துருக்கிறார். அது புத்திநாதனாகி அவர் வக்ரமாயிருக்கார். அப்ப லக்னத்திலையும் வக்ரம் இருக்கு, லக்னாதிபதியும் பஞ்சாயத்துல இருக்கார், புத்திநாதனும் பஞ்சாயத்துல இருக்கார். அதாவது 1ஆம் இடமா 5ஆம் இடமா அவுட்டு. 9ஆம் இடத்த அதிபதி யாரு, சந்திரன், அவரு ராகுவோட சேர்ந்துட்டாரு, அதுவும் அவுட்டு, முடிஞ்சு வச்சா. அப்போ 1, 5, 9 அடி வாங்கி நிக்கிறதுங்கிறது ஒரு காரணம் இதுக்கு. ஆனா ஜென்ரலா பார்த்தோம்னா குரு ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், அதனால நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சூரிய தசை நடந்துட்டு இருக்குது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு அதிபதி, அவர் போய் 11ஆம் பாவத்துல உட்காந்துட்டு இருக்காரு, சித்திர நட்சத்திரம், செவ்வாசாரம் வாங்கி நிற்கிறார். இந்த சூரியன் வந்து புதாத்திய யோகத்துல இருக்கார், நல்லபடியா இருக்கார், அவர் நல்லபடியா கொடுக்க வேண்டியதானே. அப்படின்னா இந்த சூரியன் உட்கார்ந்துருக்கிறது சித்திர நட்சத்திரம், அவருக்கு வீடு கொடுத்த புதன் உட்கார்ந்துருக்கிறது சித்திர நட்சத்திரம். சார் பாருங்க, ரெண்டும் ஒண்ணா வந்துடும், ரெண்டுமே சித்திர நட்சத்திரத்துல இருக்கும். இருங்க, இது வந்து நீங்க பார்க்கல டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அதனால இதை மாற்றுவோம். ரெண்டுமே சித்திர நட்சத்திரத்துல உட்காந்துருக்கும். அப்போ சூரிய தசையில இங்க டபுள் த டைம் பஞ்சாயத்து வருதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்துருது. இதுல இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சூரிய தசையில புதன் புத்தி வருது பார்த்தீங்களா, அது இன்னுமே டஃபா இருக்கும். சூரிய தசையில புதன் புத்தி முடிஞ்சிருச்சா, இனிமே தான் வரப்போகுது. ஆனா அவருடைய கேள்வி, என் பிள்ளைக்கு அது நல்லா போயிருமா உடம்பு அப்படின்னு கேட்கிறாரு. இதுல பெரிய பிரச்சனையை அவர் சந்திக்க வேண்டியது இருக்குது. இதுல சூரியன் புதன்ல. இப்ப இப்படி இது எப்படி சொல்றது, உன் பிள்ளைக்கு வந்து சூரிய தசை புதன் புத்தியில உயிராபத்து இருக்கியா, பொழைச்சு கிடந்தா பார்க்கலாமியா அப்படின்னு பேசணும்னா, ஏழை நீ என்ன ஜோசியரான்னு கேட்க மாட்டானா? அப்போ பொய்மையும் வாய்மை இடத்த புரிதித்த நன்மை வைக்குமணின்னு பொய்யா சொல்றது அப்படின்னாக்கா அதுவும் இல்லை. இந்த டைம்ல நம்ம அந்த டைம் வரையில கொஞ்சம் டஃபா இருக்கும், அதை தாண்டினதுக்கு அப்புறம் வந்து உன் பையன் நல்லா பிழைப்பான் அப்படித்தான் சொல்லி ஆன, வேற வழி இல்லை, அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஸோ இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்துல அந்த சூரியன் புதன் 2 பேரும் சேர்ந்து ஒரே காலில் நிற்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூரிய தசையும் உடனடியாக நடந்துட்டு இருக்கு. அடுத்து புதன் புத்தி வருது. புதன் அட்டமாதிபதியும் கூட, 8ஆம் இடத்ததிபதி. நம்ம பார்த்த ஜாதகத்திலையும் 8ஆம் இடத்ததிபதி சம்மந்தப்படுறாரு, அது மாதிரியான அமைப்பு. அப்போ ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இது மாதிரியான பூம பண்றதுக்கு ரொம்ப வலுவான யோகம் பெற்ற ஜாதகங்கள் அப்படின்னு சொல்றத நம்ம இதன் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இதுல இன்னொன்று, இந்த பிள்ளைய பெத்தவர் இருப்பார் இல்லையா, அதாவது தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னாடு நன்னை, சிலையாக ஏனங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் என் புதல்வி அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து தன் மகளை பார்த்து பாடினார் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 மணி ஆயிடுச்சா அதுக்குள்ள, சரி, அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தை வந்து முடியாம டிசேபிள்டா இருக்கிறது அப்படிங்கிறத, அதை பார்க்கறதுங்கிறது, அதுவும் டெய்லியும் பார்க்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா, ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம்தான். சரி, அப்ப அவங்க அப்பா ஜாதகம் எப்படி இருக்கும் அதையும் பார்ப்போமே. இதுதான் அவங்க அப்பா ஜாதகம். இந்த ஜாதகத்துல புத்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது லக்னத்துக்கு 5ஆம் இடம்ங்கிறது வந்து மகரம். மகரத்துல கேது உட்கார்ந்துருக்காரு, புத்திரஸ்தானத்துல ராகு கேது உட்காரலாமா அப்படின்னா அது முதல் தவறு. அது பாசிட்டிவா இருக்கு நெகட்டிவா இருக்கு, அது அப்புறம். பாசிட்டிவா இருந்ததுனால தானே கிடைச்சிருக்கு குழந்தைன்னு. சரி, மொத்தத்துல கேது உட்கார்றதுங்கிறது தவறு. சரி, அடுத்தது புத்திரஸ்தானாதிபதி சனி லக்னத்துல உட்கார்றார், ரொம்ப நல்ல விஷயம். புத்திர காரகன் குரு லக்னத்துல உட்கார்றார், அது அதை விட நல்ல விஷயம். அப்ப புத்திர ஸ்தானத்தை குரு பார்க்கிறார், இது இன்னும் சிறப்பு, நல்லா இருக்குது இல்ல. சரி, இப்ப இந்த குருவும் சனியும் யார் காலில் உட்காந்துருக்காங்கன்னு பாருங்க. லக்னத்துல உட்காந்துருக்க குருவும் 5ஆம் இடத்ததிபதி சனியும் உத்திர நட்சத்திரம் காலிலேயே உட்காந்துருக்காங்களா. அதுவும் இன்னும் ஒரு விஷயம் அதுல பாருங்க, ரெண்டுமே 4ஆம் பாவத்துல உட்காந்துருக்காங்க. இந்த கூட்ட கிரகத்தை பத்தி சொல்றப்பத்தையும் சொல்லுவாங்க, 3 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் சேர்ந்துருந்துச்சுனாத்தான் அது இணைவு, 3 டிகிரியை தாண்டி இருந்தா இணைவு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிகிரியில வச்சு சொல்றவங்க சொல்லுவாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 3 டிகிரிலாம் கிடையாது. 3 டிகிரிங்கிறது ஒரே பாதத்தை எடுத்துக்குவாங்க, அப்படி கிடையாது.
ஒரே நட்சத்திரத்துல இருந்தாலே அங்க பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். ஒரே பாதத்துல இருந்தா ஸ்பெஷல் பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த வகையில இப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா குரு சனி ரெண்டு பேரும் உத்திர நட்சத்திரம் ஜாதத்திலே இருக்காங்க. அந்த உத்திர நட்சத்திரம் யாரு சார்? விரையாதிபதி. அப்போ விரயத்தை கொடுக்கக்கூடியவர், கவலையை கொடுக்கக்கூடியவர், தனிமையை கொடுக்கக்கூடியவர். அப்படியான ஒரு காலில் உட்காந்துருக்கிறதுங்கிறதே ஒரு சிக்கலான அமைவு. அப்போ ஒரே நட்சத்திர பாதத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த அளவுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னா பண்ணுதே. அதுலயும் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இவருக்கு நடக்கிறதே சனி திசையில தான் இந்த ட்ராஜடியை இவர் சந்திச்சிருக்கார். இங்க பாருங்க, சனி திசை எப்போ இருந்து நடந்திருக்கு? 2002 ஆரம்பிச்சு 2021 வரைக்கும் நடந்திருக்கு. அந்த பீரியட்ல தானே அந்த குழந்தையும் வந்திருக்குது, அவனும் பிறந்திருக்கிறான். அப்போ பாருங்க, இதுல சனியில குரு எப்போ வர்றாரு? 2019 ஜனவரில இருந்து 21 ஜூலை வரைக்கும் வர்றாரு. இதுல தான் அதிகபட்சமா இவர் ரொம்ப கவலைப்பட வேண்டிய சூழலை உருவாக்கியிருக்கும். தன்னுடைய குழந்தைய நினைச்சு, சார் வசதி வாய்ப்பு இருக்கு, சொத்துச்சோ இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா தான் பிள்ளைய தனக்கு பின்னால யாராவது பார்த்துக்கணுமே. யாரு பார்த்துக்கிடுவா? யாரை நம்பி கொடுத்துட்டு போறது சொத்தை? அந்த சொத்தை வச்சுக்கிட்டு அவன் பிடிங்கிட்டு அந்த குழந்தைய ரோட்ல விட்டாங்கன்னா என்ன பண்றது? இதான் இது மாதிரி எல்லாம் அவங்க வருத்தப்படையில அந்த புத்திர சோகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் இந்த புத்திர சோகம். ஆக இந்த ஒரே நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் இந்த ஒரே நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இது மாதிரியான ட்ராஜடியை உருவாக்குறதுக்கு மேக்சிமம் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மினிமம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க யோகத்தை கொடுக்கறதுங்கிறதும் உண்டு. சரியா? அப்போ இந்த ஒரு ஜாதகத்தை எடுத்ததுமே அந்த தசா புத்தியில ரெண்டும் சேர்ந்து ஒரே ராசியில நிக்குதா, அதை யோகம்னு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, குருச்சந்திர யோகம் இருக்கு, கஜகேசரி யோகம் இருக்கு. குருவும் சந்திரன் சேர்ந்து இருக்கணும் இல்லையா, அது கஜகேசரி யோகம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நட்சத்திர பாதத்துல நின்னுச்சுன்னா இது யோகம் கொடுக்கும்னு நம்ம இப்படி குத்த வச்சு உட்காந்துருந்தோம்னா அது பின்னால வேட்டு விட்டு போயிடும். சரியா? அப்பதான் சொல்றது, உனக்கு எப்படி ஆம்பளை பிள்ளை கிடைக்கும்யா? ஆமாங்க, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லம்மா. குருச்சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இருக்கு, எப்படி நீ உனக்கு இந்த டைம்ல ப்ரொமோஷன் வந்துடும் அப்படின்னாக்க டீ ப்ரொமோட் பண்ணுவான் அல்லது வெளியே அனுப்பிச்சிருவான். அப்பதான் நம்ம சொல்ற பலன் தடுமாறும்னு அர்த்தம். அப்ப அந்த தடுமாற்றத்தை இல்லாம பண்றதுக்கு இந்த ஏக நட்சத்திரங்கள் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போறதுங்கிறது தான் அந்த பலனை நிதானமா சொல்லணுங்கிறத நம்ம இன்னைக்கு மீட்டிங்ல தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்ப மணி 9:04 ஆயிடுச்சு. அதனால இனி சந்தேகம்னு ஆரம்பிச்சோம்னா சரியா வராதுன்னு எனக்கு தோன்றுறது. அதனால நாளைக்கு நம்ம ஆன்சர் வீடியோவை வச்சுக்கிருவோம். அதனால இன்னைக்கு ஆட்டையை கலைச்சிட்டு வீட்டுக்கு போனா தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோன்றுறது. நித்யா ராமதுரை மேடம் தேங்க்யூ சார், கிளியர் சப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஒரு தகவல் நம்ம இவர்கிட்ட சொல்லியிருக்கேன், சக்தி கணேசன் சொல்லியிருக்கேன், அவர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவார். எனவே அது இருக்கட்டும். இப்போ சார் யாராவது ஒருத்தர், அதாவது இல்ல இது சொல்லுங்க, அதாவது மீட்டிங்கை பத்தின கருத்து இது கரெக்டா இருக்கு அல்லது புரியல அல்லது புரிஞ்சிருச்சு, அந்த டீட்டெயில் தெரிஞ்சுன்னா நான் நிம்மதியா போய் படுத்து தூங்கணும் இல்லையா? எங்க சொல்லுங்க சார். வாங்க சார், கணேஷ்குமார் சார். புரியுது சார், சொல்லுங்க சார். இதுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். ரொம்ப சின்ன ஃபீட்பேக்கா கொடுங்க, குயிக்கா முடிச்சிடலாம். குருசங்கர் சார் வாங்க சார். சார் வணக்கம் சார். சார் கேக்குதா? வாங்க சார். சார் வணக்கம். இதுல 8ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆயிருக்காரு, அதனால அந்த மாதிரி ஆயிருக்குமான்னு எடுத்துக்கலாமா? ஆட்சி ஆயிருக்காருல பரிவர்த்தனை. இல்ல சார், ஃபீட்பேக் இல்ல சார், ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க. ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம அடுத்த நாளைக்கு அடுத்த வச்சுக்கலாம் சார். நீங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கீங்க சார், கொஸ்டின்ஸை தனியா வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டேன் நான். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். இப்போ எல்லாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கொஸ்டின்ஸ்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக் சொல்றவங்க மட்டும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். சாரி சார், நீங்க பேசுறீங்களா? ஃபீட்பேக் எதுவும் இருக்கா? ஒரே ஒரு ஃபீட்பேக் தான் சார். சார் மனசு ரொம்ப உலுக்கிட்டீங்க சார். இதுல ஒரே ஒரு சின்ன சஜஷன் சார். இப்போ நீங்க இது எப்படி இம்பாக்ட் ஆகும் நெகட்டிவான்னு சொன்னீங்க, இது அந்த பாசிட்டிவ்க்கும் நீங்க சொன்னீங்க, இது பாசிட்டிவாகவும் திரும்பறதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னீங்க. அதை பத்தி ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் போட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார்.
அதுதான் சார் அடுத்து சரி சார். அடுத்து ஸ்ரீனிவாசன் சார். சார் சூப்பரா புரியுது சார். நல்லா நல்லா தெளிவா சொல்லியிருக்காரு சார். ஓகே சார். சந்தியா மேடம். அந்த ஆன்சர் கொஸ்டின் பேசிக்கலாம் சார். தெளிவா நல்லா புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி சார். ஓகே சார். சந்தியா மேடம். அதேதான் சார் என்னோட கருத்தும். நெகட்டிவா இருக்கிறத சொல்லிட்டாரு, பாசிட்டிவா இருக்கிறத சொன்னாதான் அதுவும் கொஞ்சம் புரிஞ்சவங்க நல்லா புரியுற மாதிரி. சரி. ஓகே ஓகே ஓகே. மகேஸ்வரி நாகராஜன் மேடம். வணக்கம் சார். ரொம்ப சூப்பரா இருந்தது சார். கிளாஸ் கிளியரா இருந்தது. அவங்க சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஒரு பாசிட்டிவ் சொன்னா அது கொஞ்சம் புரியும். அதுவும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் ஜாதகத்துல 8ஆம் இடத்துல சனி இருந்து கூட அந்த உயிரை பறிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குரிய கேள்வியா தான் சார் இருக்கு. தேங்க்யூ சார். சந்தேகங்கள் இருக்கு, நாளைக்கு அதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். மோகன் நடராஜன் கரூர் சார் வாங்க. சார் வணக்கம் சார். அருமையா இருந்தது சார். நல்லா எளிமையா புரியுற மாதிரி இருந்தது சார். ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் சார். நெகட்டிவோட சேர்த்து பாசிட்டிவான ஜாதகம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். வாங்க சார். வணக்கம் சார். எல்லாரும் சொல்ற மாதிரி நல்லா இருந்தது. அதை தவிர யூனிக்கா இருந்தது இது. அதாவது சார் முதல்ல சொன்னாரு, அந்த ஜாதகத்தை கொடுத்த போது என்னால சரியா சொல்ல முடியல, அதுக்கப்புறம் தான் சொன்னாரு அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு. அது ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. நாங்களும் எவ்வளவோ தப்பா சொல்றேன், ஆனா அதுல சார் சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. அது தவிர ராகு கேது சார பரிவர்த்தனை, ராகு கேது சுயசாரத்துல இருக்கிறது சார் வீடியோ போட்டிருக்காரு, அதுல கூட சொல்லியிருக்காரு. இருந்தா கூட இதுல அதோட மெர்ஜ் பண்ணி அவர் ராகுவோட சொல்றது ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது கிரகங்கள் ஒரே பாதசாரத்துல இருக்கிறது இல்ல டிகிரி வைஸ் கிட்ட இருந்தா மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது, அந்த நட்சத்திரத்துல இருந்தாலே அது இணைஞ்சிருக்குன்னு தான் எடுத்துக்கணும்னு சார் சொல்றாரு. அந்த பாயிண்ட் கூட எனக்கு ரொம்ப ஆப்டா இருந்தது. இனிமே அதையும் நம்ம அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல ரொம்ப நல்லா இருந்தது. அது போட்டு விளக்கினது நல்லா இருந்தது. இன்னும் ஒரு 2 தரம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. ஓகே மேடம், ஷூர் மேடம், நன்றி. அடுத்து தனலட்சுமி ராமநாதன் மேடம் வாங்க. சார் வணக்கம் சார். ரொம்ப தெளிவா ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு அந்த சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா, தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே நட்சத்திர சாரம் வாங்கினா அது ரொம்ப சிறப்பா இருக்காது அப்படின்ட்டு அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சொல்லியிருக்கீங்க. அந்த பொண்ணோட ஜாதகமும் அதுக்கடுத்து அந்த மென்டலி அந்த ஜாதகம் சொல்லியிருக்கீங்க. அது புரிஞ்சுது சார். அந்த புத்திநாதனும் தசாநாதன் ஒரே நட்சத்திர சாரம் வாங்கியிருக்க கூடாது. அதே மாதிரி முதல் ஜாதகத்துல அந்த 16 வயசு பொண்ணு ஜாதகத்துல ராகு சந்திரன் ரெண்டுமே சதயம் சாரம் வாங்கி அந்த வீடு கொடுத்த சனி உபய லக்னத்துக்கு 2 குடைவன் பாதகாதிபதியா இருக்கிறது, மார்காதிபதியா இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு அந்த இதாச்சு. அதுதானே சார்? அது அந்த கேக்குறதா சார்? கேக்குது. நீங்க பதில் சொல்லுங்கன்னா நீங்க 2 கேள்வி கேக்குறீங்க. இல்ல இல்ல, நான் ரொம்ப நல்லா இருந்தது முதலே சொல்லிட்டேன் சார். ரொம்ப அருமையா இருந்தது. புரிஞ்சது என்ன, தசாநாதன் புத்திநாதன் ஒரே நட்சத்திர சாரம். அந்த டைட்டிலே இது எனக்கு கரெக்டா கொண்டு 3 ஜாதகம் நீங்க அதான் அந்த அவங்க பெற்றோர்கள் ஜாதகத்தையும் போட்டு அதை நல்லா எக்ஸாம்பிளா எடுத்து நல்லா காமிச்சிங்க சார். அது ரொம்ப அருமையா இருந்தது. அது என்னோட இதுக்காக கேட்டேன். அந்த ராகு சந்திரன் சதயம் சாரம் வாங்கி வீடு கொடுத்த சனி உபய லக்னத்துக்கு 2 கூட மாரகாதிபதினால அந்த பொண்ணுக்கு கிளாஸ் சூப்பரா இருந்தது. அடுத்து சிவா சுப்பு வாங்க. சார் வணக்கம் சார். எல்லாம் புரிஞ்சுது சார். மற்றபடி நல்லா இருந்துச்சு. ஓகே சார். ஓகே சார். அடுத்து கவிதா மேடம் வாங்க. ஹலோ, வணக்கம் சார். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். நோ டவுட், ரொம்ப கிளியரா இருந்ததுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அடுத்து மாலதி வாங்க. சார் இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா இருந்தது. இப்படிலாம் வித்தியாசமா இருக்குமா அப்படிங்கறது ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி ஜாதகங்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் இன்னொரு செக்ஷன் வைங்க சார்.
நாங்க புரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். ஆச்சரியமா இருக்கு சார் இன்னைக்கு பார்க்கல. ஓகே மேடம், நன்றி. கோவிந்தராஜ் சார் வாங்க. குருநாதருக்கு வணக்கம் சார். இந்த ஆஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேரே திரும்ப கொண்டு வரது கொஞ்சம் பாருங்க சார், இது கொஞ்சம் புரியல. அதான் வேற ஒன்றும் இல்லைங்க சார். தேங்க்யூ. ஓகே சார் ஆக்சுவலி அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அந்த சிஸ்டத்தை அவன் மாத்திட்டான். இப்போ பாக்கியநாதன் சாஃப்ட்வேர்ல கொடுத்துருக்க மாதிரியே தான் அவனும் கொடுத்துருக்கான். அதாவது பாதசாரம், அப்புறம் ராசி கட்டம், அதுக்கு கீழே நவம்ச கட்டம், அதுக்கு கீழே பாவ கட்டம், அந்த மாதிரி தான் வருது. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆஸ்ட்ரோசேஜ் வந்து அது வேணா ட்ரை பண்ணுவோம். சரிங்க சார், ட்ரை பண்ணுவோம். என்ன ஏன்னாம்மா உதயசங்கர் வேணான்றாரு, மைக் ஓபன் பண்றாசா? அது சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் சார் ஆஸ்ட்ரோசேஜ். அப்படியா? அது ஒவ்வொன்றையும் தனித்தனியா தசாபதி ஓபன். ஆமா இல்ல, நம்ம அதையும் ஒரு தடவை அடுத்த மீட்டிங்ல அதை ட்ரை பண்ணுவோம். என்ன மோசமா அதுக்கு பார்ப்போம். ஒன்னொன்னா பண்ணிட்டே வருவோம். நம்ம நம்பி சார் கூட ஒன்னு அனுப்பிச்சிருக்காங்க, அதையும் சேர்த்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம். தேங்க்யூ. ஆனா இனி வந்து நோ மோர் அஸ்ட்ரோவிஷன் அவைலபிள். அது வந்து நான் லட்சுமிகிட்ட போராடி பார்த்துட்டேன், அந்த பிள்ளை சுத்தமா முடியாதுட்டா. அதாவது நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும், நீங்க பழைய ஜோசியர் அப்படின்ட்டாப்ல. நான் கேட்கறதே 4 பேருக்கு விரிவா காமிக்கணுங்கிறதுக்காக தான் கேட்கிறேன்னு. நீ இப்படி கடை ஓட்டு விற்கிறேன்னு தான் அப்படிலாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னுகிட்டு இருக்கான். அது மலையாளத்துல வேற. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் எல்லாரும் இப்ப வந்து எதுக்காக நான் இந்த ஃபீட்பேக் கேட்டேன்னா, நீங்க நல்ல விதமா என்னைய 4 வார்த்தை சொல்லுங்க அப்படின்றதுக்காக இல்ல. அதாவது நம்ம எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த தடவை நம்ம மீட்டிங்னு போறப்ப அந்த மிஸ்டேக்கை வந்து ரெக்டிஃபை பண்ணலாங்கிற ஒரு ஐடியால பண்ணது. இப்ப சார் சொன்னாங்க இல்லையா, அஸ்ட்ரோவிஷனே மறுபடியும் பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு அது ஆசை தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து இப்போ ஆஃப்லைனை நிறுத்திட்டாங்க, பைபேக் பண்றாங்க. இந்த சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டு தான் அந்த புது சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க. அதுலேயும் வந்து நமக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப நாள் ரொம்ப பழைய கஷ்டமானவர் அவங்கள பொறுத்த வரைக்கும். நான் அதனால வந்து எனக்கு வந்து 21,000 ரூபா சாஃப்ட்வேரை 5,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. சரிங்க எந்தன்னு சொல்லியிருக்கேன். அதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு பழைய சாஃப்ட்வேரே போதும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடானா அதெல்லாம் பண்ண முடியாதுன்றாங்க. அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ஒரு தடவை அது என்ன இதுக்காகவே வந்து நம்ம இதுக்கு கூட போயிட்டு வரலாமான்னு ஒரு யோசனை. அது எங்கே, அவங்க ஊர் வந்து எர்ணாகுளம் போய் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம இமிசை தாங்காமலையாவது அவன் சரின்னு சொல்லிடுவானான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அதையும் இருந்தாலும் மற்ற சாஃப்ட்வேர்ஸையும் நம்ம வந்து ட்ரையலில் எடுத்துக்கிடுவோம், எது கன்வீனியன்ட்டாக வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மீட்டிங்கில் அஸ்ட்ரோசேஜையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு ஒரே பேஜ்ல எல்லாத்தையும் போட்டுடலாம். ராசியும் இருக்கும், தசா புக்தி எல்லாம் கிடைக்கும் சார். ஓகே 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 சார். நம்பி சார், உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க எனக்கு. இருங்க வரேன், நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு கூட இது போட்டிருந்தேன் நான் ரீகனெக்ட் பண்றதுக்கோசரம், அதுல கூட பண்ணிருந்தீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இருங்க இல்ல, எனக்கு அது வேண்டாம். நீங்க சிம்பிளா உங்க நம்பர் சொல்லுங்க, நானே கூப்பிடுறேன் இப்பயே. 94490 62525. 62525. ஆமா சார். ஓகே சார். ஓகே சார். நமக்கு இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த பேஜ்ல எடுத்து வச்சுக்கலாம். அதை ரைட், நான் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பார்க்குறேன் சார், அதையும் பார்ப்போம். நான் இன்ஸ்டால் பண்ணுறேன் சார். இப்போ உடனே இன்ஸ்டால் பண்ணுறேன். மீட்டிங் முடிஞ்சா நான் இப்போ உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே சார். சரி, ஆனா இன்னைக்கு நடந்த கிளாஸ் மனசை உலுக்கிடுச்சு சார். ஏன் சார்? இல்ல, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. இறந்து போறது போக்குவரத்துங்கிறத பார்த்து நம்ம பெருசா மனசை நம்ம ஆட்டக்கூடாது சார். மார்ச்சுவரியில போய் நின்று டாக்டர் வேலை பார்க்கறான்னாக்க ஐயோ மார்ச்சுவரியானாக்க அப்ப அந்த வேலை யாரு பாக்குறது? அதனால அதெல்லாம் வந்து புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்க சார். ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகே சார், மீண்டும் நம்ம ஒரு நல்ல மீட்டிங்ல அடுத்து சந்திக்க போறோம் விரைவிலேயே. அநேகமா நாளைக்காவே இருக்கலாம். நான் அறிவிப்பு போட்டு விடுறேன். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேறு ஒன்றி, மூங்கில் போல் கிளை கிடைத்து, முடியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம்.